பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனம். Psalms 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம். நான் விசுவாசிக்கிறேன், God is our refuge. நல்ல ஒரு அடைக்கலம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு முறை பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு, சரியா? அப்போ ஒருவர் அந்த எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு மழை திடீரென்று வரும். இந்த நாட்கள்ல எப்போ மழை அதிகமா பெய்யும், எப்போ வெயில் வரும், எல்லாம் காலநிலைகள் எல்லாமே மாறிடுச்சு. அதனால என்ன நடக்கும்னு தெரியல. திடீரென்று அவர் வெளியே போனாரு. திடீர் மழை பயங்கரமா பெஞ்சிருச்சு. உடனே அந்த மழை ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆயிட்டாருன்னா, பக்கத்துல ஒரு கடை பக்கத்துல ஒரு ஷெல்டர் மாதிரி ஒரு ஒதுங்குறதுக்கான இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நின்ட்டார். நின்ன உடனே பார்த்தா இப்போ இன்னும் மழை விட்டப்பாடு இல்லை, பயங்கரமாக பெய்யுது. ஆனால் என்ன மழை பெஞ்சாலும் இவர் எங்கே இருக்கிறாருன்னா, அந்த ஷெல்டரில் அந்த அவர் ஒதுங்குற அந்த இடம் நல்ல பாதுகாப்பான ஒரு இடம் இருந்தனால அவர் மேலே எந்த ஒரு தண்ணி படலை, எந்த ஒரு பாதிப்பு அவருக்கு வரல. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒருவேளை உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னும் ஓயலை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், நீங்கள் ஆண்டர்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டருடைய சமூகத்துக்கு நேராக வந்துட்டீங்கன்னா, அவருடைய பிரசனத்தில் வந்துட்டீங்கன்னா, உண்மையாக நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகள் எவ்வளோ நாளும் போட்டோம், ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். அந்த அடைக்கலன்றது என்னென்னா அவருடைய பிரசன்னம். இதை நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், இன்னும் புயல் ஓயலை, மழை ஓயலை, அது ஓயலை, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் பிரசனத்தில் இருக்கிறியா, உனக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு அநேக புயல்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். எங்க போறதுன்னு தெரியல ஆண்டவரே, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பிரசனத்துல நாங்க வரோம் ஆண்டவரே. இந்த பிரசனத்துல நாங்கள் வரும் பொழுது உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலம். எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, எந்த ஒரு வேதனை எங்களை நெருங்காது. இந்த காலை வேளையிலே உங்களுடைய கரம் எங்களோடு கூட அதை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இதனாலேயே ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகள், ஸ்கூல் காலேஜில் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சந்திக்கிற பிரச்சனைகள், நிறைய போராட்டத்தில் அந்த பிள்ளைகள் சிக்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய பிரச்சனத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை அவர்கள் உணரட்டும் அப்பா. இதனாலே ஆண்டவரே, பர்த்டே வெட்டிங் ஆன்சரி கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு அந்த பிள்ளைகள் நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும், சுகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதனால சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தேவை ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்களை மந்தையாய் கொண்டு வாங்க. அந்த திருச்சபை கட்டுகிற காரியத்தில் இருக்க எல்லா தடைகள், எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. பணத்தடைகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாளில் தேவைகள் எல்லாம் நீ அற்புதமாய் சந்திக்கிற தேவன், அதிசயமாய் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டு வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். அவரே உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். தைரியமா இருங்க. God bless you.